விருச்சிகம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கடைசி 2 நாள் சந்திராஷ்டமம். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சந்திராஷ்டமம் வந்திருக்குது. அதாவது 8/2 பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6:21 இருந்து திங்கட்கிழமை காலையில் 10/2 திங்கட்கிழமை காலையில் 11:56 வரைக்கும் சந்திராஷ்டமங்க. அப்போ சனிக்கிழமையும் சந்திராஷ்டமம், ஞாயிற்றுக்கிழமையும் சந்திராஷ்டமம். மற்ற வாரத்தில் 5 நாட்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 5 நாட்களும் அப்படி ஒன்றும் பெரிய சோதனைகள் நிச்சயமாக கிடையாது. 6ஆம் இடத்திலும் 7ஆம் இடத்திலும் வளர்பிறை சந்திரனாக இருக்கிறார். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் கடன் நோய், வம்பு வழக்கு, அசிங்கம், கேவலம் போன்றவைகளை தவிர்க்க வைப்பார். அதை அதை அப்படியே தீர்த்து வைப்பார் என்பதன் அடிப்படையில் இந்த திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த 2 நாள்லையுமே எதிரிகளை வெல்லக்கூடிய தன்மை, கடன்களுக்கான வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு. கடனை தீர்க்கிறதுனா ஏதாவது ஒரு வகையில் வருமானம் வரணும் இல்லையா? அந்த மாதிரியான வருமான அமைப்புகள் இப்போது சர்வ நிச்சயமாக இவர்களுக்கு எல்லாருக்குமே உண்டு. 7ஆம் இடத்திலிருந்து சந்திரன் குருச்சந்திர யோகத்தில் ராசியை பார்ப்பதால் மனம் சற்று தெளிவாக இருக்கும். நட்புகளின் மூலமாக நல்லவைகள் நடக்கும். நண்பர்கள் ஏதேனும் ஒரு நிலையில் உதவக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. இதை விட மேல சந்திராஷ்டமம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் புனிதமடைகிறார். ராசிநாதன் 8இல் மறைந்து 6 குடையவராக 8இல் மறைந்து விபரீத ராஜயோகம் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு. இந்த சந்திராஷ்டமத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் சோதனைகள் இருக்காது. முடிவுகள் மட்டும் எடுக்காதீங்க. வளர்பிறை சந்திரன் ராசிநாதனோடு சேர்வது என்பது கட்டிடம் சார்ந்த, மருந்துகள் சார்ந்த, விளையாட்டு சார்ந்த, யூனிஃபார்ம் சார்ந்த தொழில் அமைப்புகள் உங்களுக்கு கடைசி 2 நாள் வருமானம் வரும். சந்திராஷ்டமம் இரட்டை நிலையாக வேலை செய்யும். வருமானத்திற்கு வருமானம் இருக்கும், ஆனால் கொஞ்சம் குழப்பம் இருக்கும். சகோதரர்களோடு கொஞ்சம் முட்டல் மோதல் போன்றவைகள் 8ஆம் இடத்துல சந்திரன் செவ்வாய் சேர்க்கை நடைபெறுவதனால இருக்கும். அதை தவிர்த்து காசு பணத்திற்கு தடைகள் எதுவும் இருக்காது. எல்லா நிலையிலும் சந்திராஷ்டமத்தன்னைக்கு பணவரவுகள் இருக்கத்தான் செய்யும். ஏதேனும் ஒரு நிலையில மற்றவர்களோடு முரண்படக்கூடிய தன்மை இருப்பதால் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. அதை தவிர்த்து யோக பலன்கள் இருக்கக்கூடிய நல்ல வாரம் இந்த வாரம்.